அது புதுசா ஒரு தொழில் தொடங்கக்கூடியவங்க ஆன்மீக ரீதியா இதை ரெகுலரா ஃபாலோ பண்ணாங்கன்னா அவங்க தொழில் ஆட்டோமேட்டிக்கா ஒரு வளர்ச்சி இருக்கும் அப்படின்னா என்ன மாதிரி ஒரு கைடன்ஸ் அப்படி கொடுப்பீங்க? பண்ண முடியாதுங்கிறதான நம்ம கான்செப்ட். உங்கள் ஜாதகம் நல்லா இருந்துச்சுன்னா நீங்கள் இப்போ விளக்கு கொளுத்தி வச்சு சாமி கும்பிட்டு நீங்கள் உள்ளார வருவீங்க. நேரம் நல்லா இல்லைன்னா நீங்கள் ஃபோனை பேசிக்கிட்டே உள்ளார வந்துட்டு ஃபோனை பேசிட்டே வெளில போயிடுவீங்க. இவ்வளோதான் லாஜிக்கு. நீங்கள் நம்பிக்கை சார்ந்த விஷயம் உடைக்கிறீங்கல்ல, நீங்கள் முத நாள் சாமி கும்பிட்டுருப்பீங்க. அதை டெய்லி எல்லாம் நீங்கள் பண்ணணும். நீங்கள் எப்படி நம்ம சாப்பிட்றோம்ளோ, எப்படி நம்ம குளிக்கிறோம்ளோ, நம்ம எப்படி நம்ம அன்றாட நிகழ்வு பண்ணுறோம்ளோ, அதேமாரி கடவுளுங்கிறது 24 மணி நம்ம கூடவே இருக்கணும். அந்த நம்பிக்கை ஏதோ ஒரு நாள் மட்டும் நீங்கள் வந்து சாமி கும்பிட்டா மட்டும் உடனே அந்த பயபக்தி வந்தால் மட்டும் அப்படியெல்லாம் வரவே கூடாது. அதுதான் சொல்கிறேன்ல, ஏதோ ஒரு நாள் 2 நாளில் அந்த உணர்வுகள் வரவே வராது. நீங்கள் பக்தின்னா அது அந்த என்னென்னா தொழிலை பொறுத்தளவுக்கு வாடிக்கையாளர்கள் நம்ம தெய்வம். வாடிக்கையாளர்கள் பொதுவாகவே எந்த தொழில் செஞ்சாலும் சரி அதை வந்து நம்ம சரியாக பயன்படுத்தணும். அதுக்கு சனிப்பவும் நல்லா இருக்கணும், கிரகம் நல்லா இருந்துச்சுன்னா தான் நீங்கள் வாடிக்கையாளர் மதிப்பீங்க. இல்லைன்னா வச்சுக்கலாம், நான் யார் தெரியுமா, நீங்கள் எல்லாரும் பார்க்க மாறிக்கிட்டே இருக்கும். அந்த சீட்டில் குறையும் தான் நீங்கள், இந்த சீட்டில் குறையும் நான் அங்கிட்ட இறங்கியாச்சு. யாரும் பஸ்ஸில் போனோம்னா யாரும் தெரியுமா? நம்ம 2 பேரும் மூர்த்தினா யாரும் தெரியுமா? இல்லைன்னா தெரியாது சார். சார் அதே மாதிரி ஆன்மீக பரிகாரங்கள் அப்படிங்கிறது நான் பொதுவாகவே நான் சொல்கிறேன்ல, பக்கத்தில் இருக்கக்கூடிய நீங்கள் என்ன தொழில் செய்கிறீங்களோ, இப்போ உதாரணமாக வந்து உணவு சம்மந்தப்பட்ட தொழில். இப்போ நான் உணவு சம்மந்தப்பட்ட தொழில் செய்கிறேன்னு வச்சுக்கோங்க. அட்லீஸ்ட் இப்போ ஒரு மருத்துவ சம்மந்தப்பட்ட தொழிலில் செய்கிறோம், அங்கே தன்வந்திரியை வச்சு கும்பிடுங்க. இப்போ உதாரணமாக நம்ம வந்து ஒரு பணம் ஃபைனான்ஸ் பண்ணுறோம், இல்லை கார் வியாபாரம் பண்ணுறோம், ஒரு மகாலட்சுமி வச்சு பண்ணுங்க. ஒரு சரஸ்வதி வச்சு நீங்கள் ஒரு பள்ளிக்கூடம், அதை வந்து சரஸ்வதி ஒரு சிலையை வச்சு சாமி கும்பிடுங்க. அது ரெட்டினா நீங்கள் கொண்டாடணும். அன்னபூரணி கொண்டாடுங்க. அந்த மாதிரி தான் நம்ம அதை சொல்கிறோமே தவிர பொதுவாக வந்து உடனே வந்து இந்த ஒரே நாளில் கும்பிட்டு ஒரே பூஜை பண்ணி நம்ம எல்லாம் வாழ்க்கையெல்லாம் வந்து கடைசி வரையும் 5 வருஷம் 10 வருஷம் 50 வருஷம் ஓட வைக்க முடியாது. டெய்லி நம்ம எப்படி வந்து குளிக்கிறோம்ளோ, டெய்லி சாப்பிட்றோம்ளோ, அதேமாரி டெய்லி அன்றாட வாழ்க்கையில் திட்டமிடணும். அந்த திட்டமிட்டது கடவுள்கிட்ட சொல்லணும். இன்னைக்கு இந்த வேலையில் இவ்வளோ நேரம் நான் அதை செயல்படுத்த போகிறேன், இதை நீ பார்த்துக்க.